வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையை சொன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல பென்டென் சீரிஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஆம்னிட்ரிக்ஸ். மற்ற எல்லா ஆம்னிட்ரிக்ஸுக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸே இந்த யூனிட்ரிக்ஸ் தான் அப்படிங்கிறத அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பென்டென் சீரிஸை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த யூனிட்ரிக்ஸை பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்ல அடிச்சு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம அந்த லைக்கையும் தட்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யூனிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டோடைப் ஆம்னிட்ரிக்ஸை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இது பென்டென் சீரிஸில் காட்டப்பட்ட எல்லா ஆம்னிட்ரிக்ஸுக்குமே முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஆம்னிட்ரிக்ஸ் இதுதான் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. அதாவது முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு உயிருள்ள ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு மட்டும்தாங்க உயிர் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இது உருவாக்கப்படுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது ஆரம்பத்துல நம்ம ஆஸ்மித்தோட ஐடியாலஜி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஏலியன் உருவங்களுக்கு மாறக்கூடிய ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைச்சிருக்காரு. ஆரம்பத்துல ஒரு வாட்சா உருவாக்கணும், ஒரு டிவைஸா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, அதையே ஒரு ரோபோட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருக்காரு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து ஆஸ்மித் வந்து யாரையுமே நம்பாத ஒரு கேரக்டர் தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. யாரையுமே அவர் வந்து ஏத்துக்கவும் மாட்டாரு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இந்த ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்மித் வந்து ஆஸ்கொலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வாடை வந்து உருவாக்கி இருப்பார். இந்த ஸ்வாடு வந்து ஓவர் பவர்டான ஒரு ஸ்வாடா தான் இருந்திருக்கும். அந்த டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிறுக்கு பைய வந்து இந்த ஸ்வாடை எடுத்துட்டு போய் என் கிரகத்துல நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த கிரகமே முழுசா அழியறதுக்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிருப்பான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த கிரகம் அழியறதுக்கு யாரு காரணம்? அந்த பயவுல காரணம். அந்த பயவுல கொண்டு வந்த ஸ்வாடு காரணம். அந்த ஸ்வாடை உருவாக்குனது யாரு? நம்ம ஆஸ்மித். இந்த குற்ற உணர்ச்சி வந்து ஆஸ்மித்துக்கு ரொம்பவே அதிகமாவே இருந்துச்சு. அதாவது என்னாலதான் அந்த கிரகம் அழிஞ்சு போச்சு, நான் இந்த ஸ்வாடை உருவாக்கல அப்படின்னா அந்த கிரகம் அழிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்ற உணர்வு வந்து அவர் கண்டிப்பா இருந்துச்சு. தான் எந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்குனாலும், எந்த ஒரு டிவைஸை உருவாக்குனாலும் அது அழிவுக்கானது இல்லை, அது ஆக்கப்பூர்வமானதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தாலுமே அதை சிலர் வந்து அழிவுக்காக பயன்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்ற உணர்வு இருந்ததுனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையா இயங்கக்கூடிய, தனக்கு கீழ்ப்படியக்கூடிய, சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு ரோபோட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு உருவாக்குனது தான் இந்த புரோட்டோடைப் யூனிட்ரிக்ஸ். இது பார்க்கறதுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ரொம்பவே ஹேண்டியா இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நம்ம சண்டரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா அதை கையில பிடிச்சி அவர் கொண்டு போற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல எந்த ஒரு டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணுதோ அதாவே மாறக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ரெண்டாவதா ஒரு டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணிச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து அடையாது. ஏன்னா இது முழுமை அடையாத ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிறதையும் ஆஸ்மித்தே வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இது புரோட்டோடைப் அப்படிங்கிறதுனால இது முதல்ல எந்த ஒரு ஏலியன் டிஎன்ஏவை இது ஸ்கேன் பண்ணுதோ அதாவே மாறக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்மோகிரிஃபிகேஷன் ஆஃப் யூனிஸ் அப்படிங்கிற எபிசோட்ல உங்களால தெளிவாகவே பார்க்க முடியும். நமக்கு வென்னோட டிஎன்ஏவை வந்து ஸ்கேன் பண்ணி அதன் மூலமா ஒரு ஹியூமன் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இது வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா நீங்க அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் அண்ட் ஏலியன்ஸோட டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணி இருந்தாலுமே அதோட உருவத்தை எடுத்திருக்காது, அதோட பவர்ஸை கூட கன்சியூம் பண்ணியிருக்காது. அதுக்கு பதிலா அதோட எபிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, குதிக்கிறது, தாவறது, எலாஸ்டிக்கா செயல்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதால வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையை சொன்னா இதை மட்டும்தான் அதால அப்சர்வ் பண்ண முடியும். மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே அதால என்ன செய்ய முடியாது அப்படின்னா கன்சியூம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பென்டெனிசன் எப்படி தன்னுடைய ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி பல ஏலியன் உருவங்களுக்கு மாறுறாரோ அந்த மாதிரியான உருவத்துக்கு இதால மாற முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா பென் 10,000 இருப்பார் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் பென். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் உருவங்களுக்கே மாறாம அவரோட பவர்ஸ் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியும் நம்ம யூனிஸால செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக இந்த யூனிட்ரிக்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட எபிலிட்டிஸை மட்டும் இது காப்பி பண்ணக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியுது. இதனால தான் இது வந்து ஒரு முழுமையடையாத ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த யூனிட்ரிக்ஸுக்கு வந்து கோடான் ஸ்ட்ரீம் கூட ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதால எந்த ஒரு ஏலியன் உருவங்களுக்கும் மாற முடியல. அவரோட நார்மல் ஃபார்ம்லேயே இருந்துக்கிட்டு மற்றவங்களோட எபிலிட்டிஸை மட்டும் அதால காப்பி பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இப்போ நம்ம பென் டெனிசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் யூஸ் பண்ற அந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது பென் டெனிசன் முதல்ல வந்து அதோட 2 பட்டனை அமைக்கி அந்த டயலை மேலே வர வச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து எந்த ஏலியன்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தட்டுனாரு அப்படின்னா
உடனே அவர் வந்து ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டாரு. அந்த சிக்னல் வந்து நம்ம பிரைமஸ்ல இருக்கக்கூடிய கோடான் ஸ்ட்ரீமுக்கு போகும். அதுக்கப்புறமா அந்த பிரைமஸ்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இது கூட வயர்லெஸ்ஸா கனெக்ட்ல இருக்கறனால, அங்க இருந்து எடுத்து தான் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து நம்ம பென் டென்னிஸன ஒரு ஏலியன் உருவத்துக்கு மாத்துது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஆம்னிட்ரிக்ஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு கனெக்ஷனாவே இருக்குது. அதாவது பிரைமஸுக்கும் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ்க்கும் ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன், ஒரு வயர்லெஸ் டிவைஸ் மாரி தான் இருக்கிறதுனால, அதுல இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து தான் இது செயல்படுது அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம பென் டென்னிஸ்னால பல ஏலியன் உருவங்களுக்கு அவரால மாற முடியுது. ஆனா, அந்த கோடான் ஸ்ட்ரீம் கூட அந்த பிரைமஸ் கூட வந்து நம்ம யூனிட்ரிக்ஸுக்கு வந்து கனெக்ஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன வந்து நம்ம ஆஸ்மித் குடுக்கல அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் நம்ம யூனிட்ரிக்ஸால பல ஏலியன் உருவங்களுக்கு மாற முடியல. ஏன்னா இந்த கனெக்ஷன் இல்லல்ல. அதனால தான். அது மட்டும் இல்லாம இப்படி கோடான் ஸ்ட்ரீம் கூட நம்ம யூனிஸ்க்கு வந்து கனெக்ஷன் இல்லாததுனால இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிஸ் வந்து ஒவ்வொரு ஏலியன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த எபிலிட்டிஸ வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? அத வந்து அவங்களால எங்கேயுமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் அவங்களால அத யூஸ் பண்ணிக்கவே முடியும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அந்த எபிலிட்டிஸ் வந்து ஃபேட் ஆகி அவங்ககிட்ட இல்லாமயே போயிரும் அப்படிங்கிற மாரி இது அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு நியூஸ் தான். எப்படி நம்ம பென் 10 கிளாசிக்ல வந்து பென் டென்னிஸ்னால ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் ஏலியன் ஃபார்ம்ல இருக்க முடியுமோ, அதே மாதிரி தான் இந்த இடத்துல யூனிட்ரிக்ஸால ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் மத்த ஏலியன்ஸோட அவங்க அப்சர்வ் பண்ண அந்த எபிலிட்டிஸ அவங்கள யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஸ்மித் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்லலாம். ஒருவேளை நம்ம யூனிஸுக்காகவே இதுக்குன்னு தனியா அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்குன்னு கோடான் ஸ்ட்ரீம்ல கூட ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்கலாம் மனுஷன். அப்படி செய்யாம விட்டுட்டாரு. அதனால தான் இந்த பிரச்சனையே வந்து வந்திருக்குது. ஒருவேளை வந்து அப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆஸ்மித் உருவாக்கி குடுத்திருந்தாரு அப்படின்னா, நம்ம யூனிட்ரிக்ஸ் வந்து தேவைப்படுற எல்லா எபிலிட்டிஸுமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃபைட்லயோ, இல்ல ஒரு வார்லயோ தனக்கு தேவைப்படும்போது அத யூஸ் பண்ணிக்கிற மாரி காட்டியிருக்கலாம். ஆனா, அவங்க வந்து அப்படி பண்ணாம விட்டது எனக்கு பெர்சனலா ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா, யூனிஸ் வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர். எனக்கு பெர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பென் 10 ஃபேன்ஸுக்கும் நிறைய பேத்துக்கு அது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஸோ, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் லீடு குடுத்து நிறைய விஷயத்த அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனா, அவங்க பண்ணாம விட்டுட்டாய்ங்க. அதுக்கப்புறமா நம்ம யூனிஸையுமே எந்த இடத்துலயுமே பெருசா அவங்க யூஸ் பண்ற மாரி நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 பெரிய எபிசோட்ல தான் அவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன சின்ன கேமியோவா குடுத்து அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாய்ங்க. குறிப்பா அந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் ஷோ அப்படிங்கிற எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓரத்துல நிக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. எங்கேயோ ஒரு ஓரத்துல குட்டியா காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் வேனிஷ் ஆகுற மாரி காட்டி டோட்டலாவே முடிச்சு வச்சிருப்பாங்களே தவிர, அந்த இடத்துல வந்து இந்த யூனிஸுக்கான ஒரு அடித்தளத்த அவங்க குடுத்து, ஒரு மிகப்பெரிய போர் வர மாரியும், அந்த இடத்துல பென் 10 பின்னாடி நிறைய பேர் நிக்கிற மாரியும், நம்ம இதுல காமிச்சாங்க பார்த்தீங்களா? ஏலியன் ஃபோர்ஸ்ல அந்த மாரி ஒரு சீன காட்டியிருந்தாங்க அப்படின்னா, செம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்திருக்கும். ஆனா, அவங்க அப்படி காட்டல. அந்த இடத்துல யூனிஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தையே காட்டாம டோட்டலா அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எனக்கு அது கொஞ்சம் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அந்த யூனிஸோட அவுட்ஃபிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளாசிக் பென் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் போட்டிருக்க அந்த அவுட்ஃபிட் மாரியே இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கும். அதுக்கான கிளாரிஃபிகேஷனே அவங்க குடுக்கல. ஸோ, ஃபியூச்சர்ல குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க குடுத்தா என்ன? குடுக்காட்டி என்ன? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவங்க சீரிஸ குடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு இருக்குது. என்னைய பொறுத்தவரைக்கும், "ஏய் முதல்ல சீரிஸ குடுங்கய்யா. அப்புறமா எத பத்தி வேணாலும் பேசலாம்." அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அத வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டே போறாய்ங்க. இப்ப காமிக் விட போறேன்னு சொல்றாய்ங்க. காமிக் எந்த அளவுக்கு ஓடுதோ, அந்த அளவுக்கு தான் அவங்க அடுத்த சீரிஸ பத்தியே யோசிக்க போறாங்க. இனி சில இடத்துல கேமியோவா கொண்டு வர போறேன்னு சொல்றாய்ங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சீரிஸா குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நல்லாருக்கும். ஒரு ஃபேன்ஸுக்கு நடுவுல நெறைய ஒரு வரவேற்பு அது கிடைக்கும். ஆனா, அவங்க அப்டி குடுக்காம இருக்கிறது எனக்கு பெர்சனலா ஒரு பென் 10 ஃபேனா வருத்தமா தான் இருக்குது. சரி பார்ப்போம். ஃபியூச்சர்ல குடுத்தாங்க அப்டின்னா ரொம்பவே நல்லாருக்கும். எத எதையோ பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். டாபிக்க விட்டு வெளிய போயிட்டு இருக்கேன். ஸோ, நம்ம இதோட வீடியோவ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய். சி யூ.